அன்பானவர்களுக்கு வணக்கம். இப்போ நாம் அருமையான ஒரு தெலுங்கு டப்பிங் படம் மிராய் அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தில் சஜ்ஜா அப்படின்றவர் ஹீரோ, ரித்திகான்றவர் ஹீரோயின், ஸ்ரேயா, ஜெயராம், இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. டைரக்ஷனும் சினிமாட்டோ ஒளிப்பதிவும் ஒருத்தர் தான், கார்த்திக்னு அவர் பேர். தெலுங்காரங்க எப்படி இந்த மாதிரி திடீர்னு பாகுபலி வருது, திடீர்னு இந்த மாதிரி படம் வருது, திடீர்னு அனுமான் படம் எடுத்தார் இல்லையா, அவர் தான் இந்த படத்துக்கு வந்திருக்காரு. இந்த படம் கதை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் இந்தியா, ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், மியான்மர், நேபாள், இந்த மாதிரி நிறைய நாடுகள், கிட்டத்தட்ட தெற்காசியாவை கட்டியாண்ட அசோக பேரரசர் காலத்தில் இருந்து 9 புக்கு பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. அந்த 9 புக்கு உலகத்தோட நன்மைக்காக ரிவீல் ஆக போது. அதுக்காக ஸ்ரேயா அவங்க பையனை விடுறாங்க. அது அந்த மாதிரி கதை சொல்கிறாங்க அந்த மாதிரி படத்தில். அதை வில்லன் அதை தெரிஞ்சுக்கிறாரு. வில்லன் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை நாம் எடுக்கணும் அப்படின்னு பண்ணுறாரு. இது யார் எடுத்து யார் இது பண்ணுறாங்க அப்படின்றது தான் கதை. உங்களுக்கு எது தெரியும், ஹீரோ தான் ஜெயிப்பாருன்னு. சரி, கதை சொல்ல வேணாம் இல்லையா. இந்த படத்தோட ப்ளஸ் மைனஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த படத்தோட ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ப்ளஸ் தான். ஒளிப்பதிவு சூப்பர். ஹாலிவுட் படம் மாதிரி எப்படி அதை பண்ணாங்க அப்படின்னே தெரியல. தெலுங்காரங்க பாகுபலி இந்த மாதிரி எடுக்கிறாங்க, திடீர்னு இந்த அனுமான், அப்புறம் இந்த படம் மாதிரி மிராய் இந்த படம் மாதிரி எடுத்துக்கிறாங்க. அதிசயமாக இருக்குது. முன்னெல்லாம் தெலுங்கு படம், கன்னட படம்லாம் நல்லா இருக்காது, ஹீரோஸும் நல்லா இருக்க மாட்டாங்க. கேரளாவில் கொஞ்சம் ஆபாசமாக தான் எடுப்பானுங்க. நடுவில் பிட்டாக வச்சு வர்றதுனால பிட்டு படம்னே பேர். தமிழில் இந்த படம் டப்பிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. எப்படி அவங்கெல்லாம் மாறினாங்க அப்படின்னு தெரியல. தமிழ்நாட்டில் மட்டும்தான் சூப்பராக படம் வரும். அப்புறம் இந்த படத்தோட மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசுகிறாங்க பேசிக்கினே இருக்காங்க. அது மட்டும்தான் மைனஸ். அது ஒரு பெரிய மைனஸ் கிடையாது இல்லைங்களா. மற்றபடிக்கு படத்தோட மியூசிக்கு, பார்க்குற விஷுவல் எஃபெக்ட்ஸு, அப்புறம் அந்த வசனம், கதை அமைப்பு எல்லாமே சூப்பர் சூப்பர் சூப்பர். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இந்த படத்தை பார்க்கலாம். நன்றி. நீங்களும் உங்களின் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.